வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரம தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உமக்கு முன்பதாக சுகந்த நறுமணமாய் வருவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை சுத்திகரியும் ஐயா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு விசை சுத்திகரியும். எல்லா பாவங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அப்படியாய் நாங்கள் உமக்கு ஆசாரியராய் உமக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே கிருபை செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாவரும் என்னண்டை வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் தாமே. ஆண்டவரே, எல்லா பாரம் சுமைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்கள் ஜனம் நாங்கள் எல்லோரும் உம்மை உற்சாகமாய் ஸ்தோத்தரித்து துதித்து பாடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை செய்யும். ஆவியிலே நிறைந்து உம்மை துதிக்க கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Holy Spirit, we welcome you Lord. Hallelujah, hallelujah. Oh, we welcome you Holy Spirit. Yes, hallelujah. We welcome you Lord. Oh yes, yes, we thank you Master. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திரு ஆளுகைக்குள்ளே கர்த்தாவே இந்த ஆராதனை முற்றுமுழுதாய் தாழ்த்தி ஒப்புவித்தோம். நீரே ஆளுகை செய்யும், நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையும் எங்கள் இரட்சகரும் மெய்ப்பெருமாம் இயேசுவின் நாமத்துக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus, ஏசப்பா அவரே சகல துதிக்கும் பாத்திரர். அவரே எங்களை கட்டியிருந்த மரணக்கட்டுக்களை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்து ஹல்லேலூயா இன்றும் ஜீவிக்கிற பரிசுத்தராம் இயேசுவின் நாமத்தை போற்றி துதிப்போம். நம் தேவதேவனை புதிய இருதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன்.
தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பார் என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீழ். எல்லோரும் இந்த வாய்களை திறந்து ஹல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தை உற்சாகமாய் அறிக்கையிட்டு சந்தோஷமாய் ஹல்லேலூயா. என் ஆத்துமாவின் கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh yes Lord, we thank you Lord, we praise you Jesus. Hallelujah 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 hallelujah. Oh we bless you Lord God. Hallelujah hallelujah. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஆலயம் ஆர்ப்பரிப்பினிடம். ஹல்லேலூயா. கர்த்தரை சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிற இடம். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் தேவ ஆவியிலே நிறைந்து ஆர்ப்பரிப்போடு ஹல்லேலூயா கர்த்தருக்குள் களி கூறுகிற இடம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் ஹல்லேலூயா பரிசுத்த ஸ்தலமாயும் ஹல்லேலூயா சந்தோஷ ஸ்தலமாயும் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா இந்த வேளையிலே சந்தோஷமாய் எங்கள் உள்ளத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைந்து என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. ஹல்லேலூயா. என் இயேசுவுக்கே எப்போதும் ஆராதனை என்று ஹல்லேலூயா. அடுத்த பாடலை படித்து கர்த்தரை ஆராதிப்போம். என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சந்தோஷமாய் ஹல்லேலூயா. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. தனிமையிலே துணை நின்றீர் ஆராதனை, தாங்கி சுமந்தீரே ஆராதனை. தனிமையிலே துணை நின்றீர் ஆராதனை, தாங்கி சுமந்தீரே ஆராதனை. உண்மை நண்பனாய் என் உயிர் தோழனாய் கூடவே இருந்தீரே ஆராதனை. உண்மை நண்பனாய் என் உயிர் தோழனாய் கூடவே இருந்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. கண்ணீரை துடைத்தீரே ஆராதனை, வியாதிகள் நீக்கினீரே ஆராதனை. கண்ணீரை துடைத்தீரே ஆராதனை, வியாதிகள் நீக்கினீரே ஆராதனை. மரண இருளிலே நான் நடந்த வேளையில் உன்னோடு நடந்தீரே ஆராதனை. மரண இருளிலே நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரே ஆராதனை. ஆராலோரும் ஆராதனை, என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. எனக்காக மரித்தீரே ஆராதனை, உயிரோடு எழும்பினீரே ஆராதனை. எனக்காக மரித்தீரே ஆராதனை, உயிரோடு எழும்பினீரே ஆராதனை.
என் பாவங்கள் எல்லாம் உம் இரத்தத்தினாலே மன்னித்து கழுவினீரே ஆராதனை. என் பாவங்கள் எல்லாம் உம் இரத்தத்தினாலே மன்னித்து கழுவினீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. அன்பினாலே அணைத்தீரே ஆராதனை, அடைக்கலம் கொடுத்தீரே ஆராதனை. அன்பினாலே அணைத்தீரே ஆராதனை, அடைக்கலம் கொடுத்தீரே ஆராதனை. அளவில்லாமலே என்னை ஆசீர்வதித்து அள்ளி கொடுக்க வைத்தீரே ஆராதனை. அளவில்லாமலே என்னை ஆசீர்வதித்து அள்ளி கொடுக்க வைத்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. அபிஷேகம் தந்தீரே ஆராதனை, அக்கினியாய் மாற்றினீரே ஆராதனை. அபிஷேகம் தந்தீரே ஆராதனை, அக்கினியாய் மாற்றினீரே ஆராதனை. வரங்களினாலே என்னை அலங்கரித்து வல்லமை தந்தீரே ஆராதனை. வரங்களினாலே என்னை அலங்கரித்து வல்லமை தந்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. ஜெயத்தை தந்தீரே ஆராதனை, அற்புதங்கள் செய்தீரே ஆராதனை. ஜெயத்தை தந்தீரே ஆராதனை, அற்புதங்கள் செய்தீரே ஆராதனை. என் சத்துருக்களை நீர் வெட்கப்படுத்திய சாட்சியை சொல்லியே ஆராதனை. என் சத்துருக்களை நீர் வெட்கப்படுத்திய சாட்சியை சொல்லியே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. கம்பீர முழக்கத்தின் ஆராதனை, துதியின் ஸ்தோத்திரங்கள் ஆராதனை. கம்பீர முழக்கத்தின் ஆராதனை, துதியின் ஸ்தோத்திரங்கள் ஆராதனை. கோடி கோடியாய் நன்மைகள் செய்த என் இயேசுவை கும்பிட்டு ஆராதனை. கோடி கோடியாய் நன்மைகள் செய்த என் இயேசுவை கும்பிட்டு ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே. எல்லோரும் கர்த்தரை ஆராதிப்போமா. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு எப்போதுமே ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. என் உள்ளம் நிரம்ப ஆராதனை, என் ஆவி நிறைய ஆராதனை. ஹல்லேலூயா.
Hallelujah. 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 Amen. Hallelujah. இந்த வேளையிலே நாங்கள் 2 பாடல்கள் படித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தோம். சபையே இது உன்னுடைய நேரம். Hallelujah. இந்த வேளையிலே வாய்களை திறந்து நாங்கள் உற்சாகமாய் Hallelujah கர்த்தரை எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. Hallelujah. 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 Oh, we praise you Jesus. We praise you Jesus. Hallelujah. 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 Oh, we praise you Jesus. We praise you Jesus. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றாய் நினைவு கூர்ந்து ஹalleluya கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாயா. ஹalleluya துதி செலுத்துவாயா. ஓ ரபகரதி கரபங்கரந்தி கிரிபுருஷபபபலப ஆவிலே நிறைந்து இந்த வேளையிலே ஹalleluya அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயா. ஹalleluya கர்த்தர் அதை எதிர்பார்த்தவராய் ஹalleluya உனக்கு பக்கத்திலே நிற்கிறார். ஹalleluya ஹalleluya எங்கள் தேவனாகிய கர்த்தர் தூர இருக்கிறவர் அல்ல. ஹalleluya அவர் உனக்கு பக்கத்திலே உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் உன்னோடு கூட ஹalleluya ஹalleluya 7 குத்து விளக்குகள் நடுவிலே 7 சபைகள் வாசம் பண்ண தெய்வம். அதே சபைகள் மத்தியிலே இந்த வேளையிலே இந்த சபையிலும் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் இந்த வேளையிலே வாய்களை திறந்து உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை அங்கே சந்தோஷம் அங்கே சமாதானம். Hallelujah. Hallelujah. Release yourself and praise the Lord. Hallelujah. 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 Oh, we praise you Jesus. We praise you Lord. We praise you Holy Spirit. We thank you Lord. Fill us right now Lord God. Oh yes Lord. We praise you. We praise you. வாய்களை திறந்து உற்சாகமாய் நாங்கள் துதிப்போமா. Hallelujah. 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 Oh praise you Lord. 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 Oh Jesus, we praise you Master. Oh we praise you. We praise you. We praise you Lord. Hallelujah. 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 வாய் அகலமாய் திற நான் உன்னை நிரப்புவேன். அதை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம். Hallelujah. வாய்களை நாங்கள் திறந்து Hallelujah தாராளமாய் கர்த்தருக்கு துதி செலுத்துவோமா. Hallelujah. Oh praise you Jesus. Oh ரபகரதிங்க ரபரஷக்கரபரதிரிலிபோ. Oh hallelujah லபகரதிகரபரஷக்கரபரதிரிபோ. Oh we praise you Jesus. சோத்ரம் ஆண்டவரே. Hallelujah. 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 Oh we bless you Lord God. The spirit of the Lord. The spirit of the Lord. Hallelujah. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரபகரதிரிபு ருஷக்கரபரதிரிபு அசைவாடும். Jesus. Holy Spirit. Holy Spirit. தாகமாயிருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம். தாகமாயிருக்கிற எவன் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறவராயிருக்கிறார். You have come to the right place. சகோதரனே சகோதரியே நீ வந்திருக்கிறது சரியான இடமே. உன் இருதயத்தை சோதித்துப் பார். உன் இருதயத்தை சோதித்துப் பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப காத்திருக்கிறார். தாகமாயிருக்கிறாயா? எனக்கு என் பிரஸ்டீஜ் போதும், அதனாலே நான் வாழ்ந்து விடுவேன். என்னுடைய படிப்பு போதும், நான் அதனாலே வாழ்ந்து விடுவேன். என்னுடைய குடும்ப தராதரம் போதும், அதனாலேயே நான் வாழ்ந்து விடுவேன். எனக்கு ஆஸ்திரேலியா நாடு பொழுதும், அதனாலேயே நான் வாழ்ந்து விடுவேன். கவர்மெண்ட் தருகிற காரியங்கள் போதும், நான் அதனாலேயே வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி நீ நிரப்பாயானால் you are missing the great blessings. That is the blessing of the infilling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவிலே நீ முழுமை அடைகிறதற்கு நீ தடையாயிருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு நீயே தடையாயிருக்க. இந்த வேளையிலே அது எல்லாம் அழிந்து போம் சகோதரனே சகோதரி. அதெல்லாம் அழிந்து போம். நீ நினைக்கிறது எல்லாம் அழிந்து போம். நீ நம்பி இருக்கிற எல்லாம் அழிந்து போம். ஆனால் கர்த்தரோ உன்னை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னை நடத்துகிற தெய்வம். நீ அவரை நம்பிப்பார். அவரை நம்பிப்பார். அவரை நம்பிப்பார். அவரிடம் என் இருதயத்தை ஹல்லேலூயா நம்பிப்பார். ஹல்லேலூயா. Let us worship him. Let us worship him. Let us worship him. He is our God. Is he your God? You can't just say by your word. உன்னுடைய வாயினாலே சொல்லலாம் அவர் என் தெய்வம் என்று. ஆனால் உன் இருதயத்திலே உள்ளந்தரியத்திலே is he really your God or something else? Take those out. Take those idols out of your heart. Let the Lord Jesus be your Lord and your God and your Savior. This is your time. Hallelujah. The Holy Spirit, the word of the Lord, the Holy Spirit, let him penetrate through your heart and soul
and search your heart, because He is the one who searcheth our heart. Hallelujah. அவரே எங்கள் இருதயத்தை ஆராய்கிறவர். Hallelujah. Oh, we worship you, Jesus. Let us continue to worship Him. Let us worship Him. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, நீரே வாரும் ஐயா. எங்கள் இருதயத்தினால் எங்களின் இதயத்தின் நினைவுகளை சோதித்தறிந்து எங்களுக்கு சரியது பிழை என்று இது என்று சொல்லி காட்டுகிறவரே, வாரும் ஐயா, எங்களை நிரப்பும் ஐயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிரப்பி ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, கேட்போமா எல்லோரும் வாஞ்சியாய். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே என் ஆளுகை ஊற்று. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே,
என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. இயேசு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும். தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஏ மேஜர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும். என் இருதயத்தில் அவரை பற்றி வாஞ்சித்து நிற்கிறேன். என் இருதயத்தின் ஆழத்தில் இயேசு நிறைந்திருக்க இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து நிற்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise be to God. Praise be to God. Praise be to God. Praise be to God. Hallelujah. Hallelujah. Amen. எல்லாரும் சொல்லுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே ஹல்லேலூயா. வாழ்வினிலே இயேசு போதுமே, உள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதும். சபையார் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உனக்கு இயேசு போதுமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மயக்கத்தில் வாழ்ந்து விடாதே, பணத்தின் மயக்கத்தில் வாழ்ந்து விடாதே, வசதிகளின் மயக்கத்தில் வாழ்ந்து விடாதே, உலகத்தின் செழுமையில் வாழ்ந்து விடாதே. ஹல்லேலூயா. நாம் மயங்காமல் இயேசுவே. ஹல்லேலூயா. பிசாசின் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் ஆமென் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, தேவன் எனக்கு தந்திருக்கிற இலக்கை நோக்கி ஹல்லேலூயா ஜெயமாய் நான் ஓடுவேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், ஹல்லேலூயா. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் ஆமென் மயங்கிடாமல் முன்னேறவே, ஹல்லேலூயா. உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுமா? எல்லாரும் சத்தமா சொல்லுமா? வாயை திறந்து எத்தனை பேர் பாட்டு வருவீங்க? ஹல்லேலூயா. ஆமென்.
போதுமே. ஹalleluya. ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மால் துதிக்க முடியவில்லை. இலங்கையிலே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை துதித்தார்கள். ஹalleluya. ஒரு முறை கூட இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹalleluya. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே. ஹalleluya. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எனக்கு இயேசு போதும் இயேசு போதும். ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு முறை நான் பாட போறேன். சரியா? 3 பாட்டு விசாகர் பாட்டுல நடத்தினாரு. ஹalleluya. ஆனால் இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஹalleluya தேவனை நோக்கி இயேசு எனக்கு போதும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து வயிற்றின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசித்து சொல்லுவாய் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் பாடி ஆராதனை மீதி பகுதிக்குள்ள போக போறோம். சரியா? நிகம்பு அந்த பட்டணத்திலே அந்த ஆராதனை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போச்சு. ஹalleluya. 8 மணிக்கு துவங்கினது 9, 10, 11, 12, 1 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. 5 மணி நேரம். ஹalleluya. ஜனங்கள் சோரவே இல்லை. ஹalleluya. அரை மணி நேரம் உன்னை சோர வைக்கிறது, 3 பாட்டு உன்னை சோர வைக்கிறது. ஆனால் அந்த ஜனங்களோ தாகமாய் ஹalleluya. ஆகவே தான் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. என் தேவன் கிரியை செய்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொலம்போல ஹalleluya பாஸ்டர் ராஜேந்திரன் அவருடைய சபையில ஹalleluya கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் வரிசையா ஜனங்கள் முழங்கால் படி ஆண்டவர் எங்களை தொட வேண்டும், என் தேவன் என்னை தொட வேண்டும். ஹalleluya. இயேசு போதுமா? இயேசு உனக்கு போதுமா? ஹalleluya ஹalleluya. உலகத்தின் மயக்கம் வேண்டாம், உலகத்தின் மயக்கம் வேண்டாம், எந்த உலகத்தின் பொருட்களின் மயக்கம் வேண்டாம். என் இயேசு எனக்கு போதும். நான் இருந்தாலும் துதிப்பேன், இல்லாவிட்டாலும் துதிப்பேன், மரணத்திலும் துதிப்பேன், ஜீவனிலும் துதிப்பேன், பணத்திலும் துதிப்பேன், வறுமையிலும் துதிப்பேன். ஹalleluya. இல்லாமையிலும் துதிப்பேன், இருப்பதிலும் துதிப்பேன், சுகத்திலும் துதிப்பேன், வியாதியிலும் துதிப்பேன். ஹalleluya. மரணமானாலும் நாசமோசமானாலும் ஹalleluya நிர்வாணமானாலும் என் இயேசுவை எனக்கு போதும். ஹalleluya. இயேசு போதும், இயேசு போதும். இன்னும் ஒரே ஒரு முறை ஹalleluya கைதட்டாம கையை உயர்த்தி இயேசு எனக்கு. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், if you say that Jesus is enough for you, hallelujah, even including little children, help them to praise, teach them to praise. Hallelujah. Let them not just stand around, including my children, just teach them to praise. Hallelujah hallelujah. Jesus is enough for me. Jesus is enough for me. Hallelujah. Say these words one more time, lifting up your hands, and people, those who are watching me as well. Jesus is enough for everything. Hallelujah. Do you need healing? Jesus is there to heal you. Hallelujah. Do you need God's blessings? Jesus is there to heal you. Hallelujah. Let's sing. Yesu podume போதுமே Yesu போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். அப்பா, நீர் ஒருவர் எங்களுக்கு போதும். மீதியான ஆராதனையில் அந்த போதுமானவரை அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் and amen. You may be seated in the presence of the Almighty God. தேவனுடைய சமூகத்தின் பிரசன்னத்திலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. நீண்ட நாட்களாய் இந்த சபையிலே தூண்களாய் இருக்கிற விசுவாசிகளை இந்த காலை வேளையிலே உங்களை அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நாட்டின தோட்டத்திலே தொடர்ந்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவாராக. ஹalleluya. என் தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களை வரவேற்கிறார். ஹalleluya. உன்னை மற்றவர்கள் வரவேற்றாலும் வரவேற்காம தேவ சபையில் என் இயேசு உன்னை வரவேற்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல இந்த எங்களோடு கூட ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் உங்களையும் இந்த ஆராதனையிலே வரவேற்கிறேன். மீதியான நேரம் என் இயேசு வல்லமையாய் கிரியை செய்ய போகிற நேரம். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபட போகிறார். ஆமென். இப்பொழுது காணிக்கை தசம பாகத்தின் நேரம். கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் கொடுப்போமாக, மகிழ்ச்சியோடு கொடுப்போமாக, கட்டாயத்தினால் அல்ல,
வற்புறுத்ததினால் அல்ல, பை காணிக்க பை என் பக்கத்தில் வரும்போது நான் போடாட்டா யாராவது பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக அல்ல, என் தேவன் பார்க்கிறார். ஆகவே உன் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேளையில மகிழ்ச்சியோடு கொடுப்பமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தால் கண்டு கொண்டால் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தால் கண்டு கொண்டால் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஜோமணி பிடிச்சதுக்கு அப்புறம் அதே ரிதம் கொடுங்க. அல்லேலூயா ஆனந்தமே. அந்த பல்லை மட்டும் பாடும். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்கள் நீர் கனப்படுத்தும். உம்முடைய கரங்கள் நீட்டப்பட்டிருப்பதாக உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதி வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதல் ஆராதனையில் இறங்கி எங்களோடு கூட இடைப்பட்டவர் இந்த ஆராதனையிலும் அதை காட்டிலும் 2 மடங்கு எங்களோடு செயல்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை எங்களை தொடர்ந்து சூழ்ந்திருப்பதாக. அற்புதம், சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ஹல்லேலூயா, தேவ மகிமை, வல்லமை, இப்படியாக வரங்கள், கிருபைகள் எங்களுடைய சபைகளிலே தொடர்ந்து கிரியை செய்வதாக. ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறீர். கடைசி நாளின் ஆவின் அபிஷேகத்தின் நிறைவு எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. யோவேல் 2:28 எங்களுடைய நாட்களிலே நிறைவேறப் போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபை எங்களை தொடர்ந்து சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. இந்த வீட்ல சந்தோஷமா இல்லன்னா எங்க சந்தோஷமா இருக்க போற? அல்லேலூயா. அல்லேலூயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அல்லேலூயா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. Thank you. Thank you worship team. Do a good job. Fantastic. May God richly bless you. Amen. ஒரு சில அறிவிப்புகள். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. ஆகவே ஆங்கில ஆராதனைக்கு வருகிற அவர்கள் ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அந்த ஆராதனைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை அந்த ஆள் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆகவே நீங்களும் அந்த ஆராதனைக்கு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அவர்கள் சார்பிலே ஞானஸ்தானத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாமஸ் டான் ஸ்விம்மிங் பூல்ல வைத்து அந்த ஆராதனை நடைபெறும் 12:30 மணிக்கு. அதனுடைய அட்ரஸ் கீழே இருக்குது. வாக்குத்தத்த வசனம் உங்களுடைய மொபைல் போனுக்கு வரவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அதை அதில் சந்தா கட்டி அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய போனில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உங்களுக்கு தேவ வசனம், தேவ வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களுடைய போனை வந்து ஹிட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் அந்த ஊழியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஒரு சோகமான செய்தி. பிரதர் ஜெயேந்திரன் அவருடைய தாயார் என் இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆமென். ஸ்ரீலங்காவிலே அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக அந்த அருமையான தாயாருடைய கணவனார் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக 60+ வருஷங்கள் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு திடீரென்று சொல்லி தன் துணைவி மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது லேசான காரியம் அல்ல. ஆகவே அந்த அருமையான ஐயாவுக்கு தேவன் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் விசேஷமாக தைரியத்தை கொடுக்கும்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெயேந்திரனுடைய குடும்பத்தை கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தும்படி நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமை நிறைந்த பிதாவே, அருமையான பிரதர் ஜெயேந்திரனையும் அவருடைய தகப்பனையும் அவருடைய அவருடைய சகோதரனையும் அந்த குடும்பம் முழுவதையும் இப்பொழுது சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி ஜெபிக்கிறோம். அவர்களை இப்பொழுது நீர் தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். ஏனென்றால் அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறபடினாலே நாங்கள் திரும்ப அவர்களை பார்ப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீர் அதை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் நிறைவேற்றி கொடுக்க போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரம நம்பிக்கையிலே, நித்திய நம்பிக்கையிலே அவர்கள் தைரியப்பட்டு ஆறுதல் படும்படி இந்த வேளையிலே அவர்களை நீர் சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துக்கம் அவர்களிலிருந்து நீங்குவதாக, துயரம் அவர்களிலிருந்து எடுக்கப்படுவதாக. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையா சொல்லுவோம் ஆமென், ஆமென் and ஆமென். May God richly bless you. ஒரு அருமையான தேவ செய்தி இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 Samuel chapter 21 from verse 1 to 9 please. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு come into the protection and the provision of God. Come into the protection and the provision of God. தேவனுடைய பாதுகாப்பிலும் தேவனுடைய உங்களை போஷிக்கிறதிலும் எல்லைக்குள்ளே வாருங்கள் என்ற அழைப்பின் செய்தியை உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இன்றைக்கு வைக்க விரும்புகிறார். இந்த பகுதியை நான் ஆராதனைக்கென்று தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பல காரியங்களை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு முன்பதாக வைக்கட்டும். உண்மையாகவே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறதை விட எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல வேண்டும். ஆகவே வேதத்தை திருப்பி என்னோடு கூட பயணம் செல்வோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் வேதம் அருமையானது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே நான் வாசிக்க அந்த வசனங்களோடு என்னோடு கூட பிரயாணப்படும் போது இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 21 வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். தாவீது இங்கே சவுலை விட்டு மரணத்தின் பயத்தினாலே ஓடி போகிறான். அவன் ஓட்டத்தின் ஒரு பகுதியை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். தாவீது 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கோலியாத்திற்கு முன்பதாக அவன் எதிர்த்து நின்றவன். அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு முன்பதாக தாவீதை தேவன் அபிஷேகிக்கிறார். 16ஆம் அதிகாரம். அந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீது இப்பொழுது கோலியாத்திற்கு முன்பதாக போய் நின்று தேவ பலத்தினால் கோலியாத்தை வென்றான். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம். அதற்கு பின்பு இந்த வெற்றியை கண்ட தாவீது, ஆச்சரியமான வெற்றியை கண்ட தாவீது, இந்த ஜனங்கள் தாவீதுடைய வெற்றியை கண்டவுடனே, கர்த்தர் தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கொடுத்த வெற்றியை கண்டவுடனே ஜனங்கள் பாட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஆகவே 1000ங்களுக்கு மேல் 1000. இப்படி அவர்கள் tens and thousands இப்படி அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? தாவீதுக்கு நடந்ததை நான் பின்னாலே சொல்கிறேன். சவுலுக்குள்ளே நடந்தது என்ன? சவுலின் மேல் இருந்த அபிஷேகம் ஏற்கனவே எடுக்கப்பட்டாகிவிட்டது. சாமுவேல் இப்பொழுது தாவீதுடைய வீட்டிற்கு போய் அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவாக மாற்றிவிட்டான். சவுலுக்கோ அபிஷேகம் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியவில்லை. தாவீதை ஜனங்கள் பாடும் போது, துதிக்கும் போது, அவனை பாராட்டும் போது சவுல் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த சப்தத்தை கேட்க 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 சவுலுக்கு பொறாமை வந்தது. அவனுக்குள்ளே பொறாமை எழும்பியது. அந்த பொறாமை அவனை அப்படியே செய்தது. அந்த கோபம் உண்ட சவுல் இப்பொழுது பாவம் செய்ய தூண்டப்பட்டான். பொறாமை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது வென்ற அந்த யுத்தத்தின் ஜெயத்தில் சவுல் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும்.
ஏனென்றால் சவுல் செய்யக்கூடாததை தாவீது செய்து முடித்தான். ஹல்லேலூயா. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய முடியாததை ஒருவர் செய்தால் அல்லது இன்னொருவர் செய்ய முடியாததை நாம் செய்தால், இதன் மத்தியில் ஒருவருக்கொருவர் சந்தோஷமும் பாராட்டுகளும் நமக்குள்ளே பெருக 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 அதிலே அன்பும் தேவனுடைய ஆதரவும் நமக்குள்ளே பெருகுகிறது. ஆனால் சவுல் அதை செய்யவில்லை. அவன் இப்பொழுது பொறாமையினாலே, அவன் தாவீதின் மேல் இருந்த பொறாமை அவனுக்கு கோபமாகி இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டின சவுலுடைய கையிலிருந்து புறப்பட்டு ஓடுகிறான் தாவீது. ஹல்லேலூயா. இப்போது தாவீது ஓட்டத்தின் ஒரு பயணத்தை தான் இங்கே 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். தாவீது கோலியாத்திற்கு முன்பதாக நின்ற தாவீதாக இல்லை. கோலியாத்தையே அவன் பயமில்லாமல் போய் சந்தித்த இந்த தாவீது இப்பொழுது சவுலுக்கு ஏன் பயந்தான்? கேள்வி. கோலியாத்தையே அவன் யுத்தத்தில் ஜெயிப்பான் என்று சொன்னால் சவுல் ஒரு சின்ன காரியம் அவனுக்கு. ஹல்லேலூயா. சிங்கத்தை கிழித்தவனுக்கு, கரடியை கிழித்தவனுக்கு, கோலியாத்தை கவன் கல்லினாலே அடித்தவனுக்கு சவுல் லேசான காரியம். ஆனால் ஏன் பயந்தான்? ஹல்லேலூயா. சவுலுக்கு ஏன் பயந்தான்? ஒரு சில காரியங்களை பின்பதாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே இந்த தாவீது மரணத்தின் பயத்தினாலே சவுலை விட்டு தப்பி ஓடுகிறான். சவுலை விட்டு தப்பி ஓடின இந்த தாவீது இப்போ ஒரு ஆசாரியனுடைய வீட்டிற்குள்ளே அவன் வந்து நுழைகிறான். அதுதான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. 21:1. ஹல்லேலூயா. தோவில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக் என்று சொல்லப்படுகிற இந்த நபருடைய வீட்டிற்கு போனான். ஆசாரியனுடைய வீட்டிற்கு போனான். இந்த வீட்டிற்குள்ளே போய் நடந்த சம்பவத்தை ஆத்மீகமாக நமக்கு விளக்கி, எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பையும் போஷாக்கையும் கொடுக்கிறார் என்கிறதை உங்களுக்கு பின்பதாக விளக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக, ஒருவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் அவன் நிச்சயமாக வெற்றியை காண்பான். ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்தான், கோலியாத்தை வென்றான். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே தொடர்ந்து இருந்தது. ஆனால் பயந்தான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த பயந்த தாவீது சவுலின் பொறாமையின் கண்களிலிருந்து தப்பி ஓடியவன் இப்பொழுது அகிமெலேக் என்கிறவனுடைய வீட்டிற்குள்ளே வந்து நுழைந்து அவன் பாதுகாக்கப்பட விரும்புகிறான். இந்த அகிமெலேக் யார்? ஆரோனுடைய சந்ததியிலே 10வது சந்ததி. ஆரோனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், லேவிய கூட்டம். இந்த சந்ததியிலிருந்து 10வதாக வந்தவன் அகிமெலேக். இந்த அகிமெலேக் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். சரி, ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. தாவீது இந்த வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடனே முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அகிமெலேக் அதிர்ச்சி அடைகிறான். ஐயோ, தாவீது எங்க வீட்டுக்கு வந்துட்டாரியா, ராஜா எங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஆச்சரியப்படுகிறான் அகிமெலேக். ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நியமனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக என் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் அல்லது தரிசனத்தின் வார்த்தைகளை ராஜாவுக்கோ அல்லது மந்திரிகளுக்கோ சொல்லிக் கொடுத்து தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை பெற்றுக் கொள்கிற ஞானம் யாரிடத்திலிருந்து வரும் என்று தெரியுமா? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், லேவியர்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் என்று சொல்லப்பட்டாலும், இன்க்ளூடிங் மோசஸ், இன்க்ளூடிங் ஜோஷுவா, இவர்களை உட்பட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் லேவியரிடத்திலே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுப்பா, என் தேவன் இந்த சூழ்நிலையில என்ன சொல்றாரு சொல்லுப்பா, இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயம் தருவாமா என்று சொல்லி ராஜாக்கள் தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் வந்து ஆலோசனை கேட்க வேண்டும். சவுலின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் ஆரம்ப கட்டத்திலே சாமுவேலை அடிக்கடி போய் பார்த்தான், ஆலோசனையை பெற்றான், ஆலோசனையின்படி நடந்தான், ஜெயமாய் வாழ்க்கை நடந்தது. என்றைக்கு சவுல் நான் சாமுவேலுக்கு மேற்பட்டவன், நான் எல்லாருக்கும் மேற்பட்டவன் என்று சொல்லி ஆலோசனை கேட்க நிறுத்தினானோ, அன்றைக்கு ராஜா மட்டுமல்ல, ராஜாவை சேர்ந்த ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்திக்க வரவில்லை. அப்படியானால் அவர்கள் தன் போக்கிலே வாழ ஆரம்பித்தார்கள்.
அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டவர்களாய் அல்லது நிராகரிப்பின் ஜீவியத்தோடு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் இங்க அகிமெலேக் தாவீதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறான். அதுதான் அவனுக்கு வந்த பயம். அகிமெலேக் நினைத்தது என்ன, என் வீட்டுக்கு இதுவரைக்கும் எந்த ராஜாவும் வரலையே. சவுல் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடி போனா பழக்கமாக இருந்தது. ராஜாக்களும் மந்திரிகளும் ஆசாரிய வீட்டிற்கும் லேவியருடைய வீட்டிற்கும் தீர்க்கதரிசியுடைய வீட்டிற்கும் அடிக்கடி வருவது ஒரு பழக்கமாக காணப்பட்டது. ஆனால் இங்கேயோ அந்த சம்பாஷணை, அந்த ஆலோசனை பெற்றுக் கொள்கிறது. இந்த பழக்கங்கள் நின்று போய்விட்டதினாலே அங்கே ஆத்மீகத்தின் ஆலோசனைக்கு வறட்சி காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுபோல மேலே நாடுகளில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆத்மீகத்தின் ஆலோசனைக்கு வறட்சி. ஹல்லேலூயா. தான் போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலைமை வந்து விடுகிறது. என்னது? அகிமெலேக் ஆண்டவருடைய மனுஷனை கண்டவுடனே அதிர்ச்சி அடைகிறான். சரி, தாவீது இந்த அகிமெலேக்குடைய வீட்டிற்குள்ளே வந்தான். அவன் வரும்போது கோலியாத்திற்கு முன்பு நின்றவனாக வரவில்லை, சிங்கத்தை கிழித்தவனாக வரவில்லை, அவன் கரடியை கிழித்தவனாக வரவில்லை, தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாகவும் வரவில்லை. அவன் பயந்த கோழையாக அகிமெலேக்கினுடைய வீட்டிற்குள்ளே நுழைகிறான். அவன் பயந்ததினால் உண்டான 5 விளைவுகளை உங்களுக்கு சொல்லி, அதற்கு பின்பு அகிமெலேக் அவனுக்கு செய்த அருமையான ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். பயந்த தாவீது என்ன செய்தான்? எதற்காக பயந்தான்? இப்போ அந்த பயந்தனுடைய விளைவு என்ன? பயந்தது எதற்காக? சவுல் தன்னை கொன்று விடுவான் என்பதற்காக. நல்லா கவனிக்கணும். கோலியாத்தை கொன்னவனுக்கு சவுலை பத்தி என் பயம். நான் முதலே கேள்வி கேட்டது போல அதற்கு சரியான பதில் என்ன தெரியுமா? தாவீது ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற மனுஷனை தொடக்கூடாது என்கிற ஒரு பிரின்சிபிள் உடையவன். ஏனென்றால் ஆண்டவர் சவுலை தாவீதுடைய கரங்களிலே கொல்வதற்கென்று ஒரு சூழ்நிலைமை உண்டு பண்ணி கொடுக்கும் போது இவன் உள்ளே நுழைகிறான். சவுல் தனியாக இருக்கிறான். தாவீது உள்ளே போகிறான். அவனுடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை மட்டும் கிழித்து விட்டு வருகிறான். ஏனென்றால் சவுலை கொல்வதற்குரிய நிலைமை வந்தாலும் தாவீதுடைய இருதயத்தில் நான் தொட மாட்டேன். என் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. இப்பொழுது அவன் மேல் அபிஷேகம் இல்லை, ஆனாலும் ஒரு நாள் அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தவன். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது அவன் என்னை கொல்ல வருகிறான், பரவாயில்லை. ஆகவே நான் என்னை கொல்ல வருகிறான் என்கிற பயம் எனக்குள் இருக்கிறது. தப்புதான். எப்படியோ எனக்குள்ளே பயத்தை வர நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். எனக்குள்ளே பயம் வருவதற்கு நான் இருதயத்தை திறந்து கொடுத்து விட்டேன். ஆனாலும் சவுலின் மேல் நான் கைகளை வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சவுலின் மரணத்தை குறித்து நீங்கள் இந்த புத்தகத்தின் கடைசியில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவன் எப்படி மரிக்கிறான்? பெலிஸ்தியர்கள் ஓடி வந்து சவுலை கொல்ல வருகிறார்கள். அவனை கொல்ல வரும்போது சவுல் தப்பி நிற்கிறான். அவன் பக்கத்திலே ஒரு யுத்த வீரன் நிற்கிறான். பெலிஸ்தியர்கள் கொண்டு விடுவார் என்ற சூழ்நிலைமை வரும்போது சவுல் சொல்கிறான், அவங்க பட்டயத்தினால சாக விரும்பல, என்ன நீ கொல்லு என்று சொல்லி கேட்கும் போது சவுல் சொல்கிறான், அந்த போர்ச்சேவன் சொல்ல, ஐயா நான் உன்னை கொல்ல மாட்டேன், இவனே அந்த பட்டயத்தை வைத்து அவனே தன்னை கொன்று கொண்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்ல வேண்டும். ஆகவே நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சவுலின் அந்த துரத்துதலுக்காக தாவீது பயந்ததின் காரணம் என் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, ஒரு நாள் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். ஆகவே நான் இப்பொழுது ஓடுகிறேன், அவனை தொட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆகவே நான் ஓடுகிறேன், என்னை அவன் கொண்டு விடுவான் என்கிற மரணத்தின் பயம் எனக்குள்ளே வந்தது. அது உண்மைதான், அது தப்பு. அப்ப எப்போ வந்திருக்கணும், எந்த சூழ்நிலை வந்திருக்கணும் என்று சொன்னால், தாவீது கோலியாத்திற்கு முன்பதாக நின்று ஜெயத்தை பெற்று அவன் எல்லாரும் பாடி அப்படியே அவனை துதித்துக்கிட்டு இருக்கும் போது மனுஷ புகழ் வந்து ரொம்ப பொல்லாதது. நல்லா கவனிக்கணும். நான் முதல் ஆறாவது சொன்னது மாதிரி இந்தியாவில் பாலிடிக்ஸ் வரும்போது எலெக்ஷன் எப்போ வருது அப்போதான் மந்திரியும் பிரைம் மினிஸ்டர் மற்ற சூழலாம் தெருவில் நிற்பாங்க. என்னைக்கு எலெக்ஷன் முடியுதோ அடுத்த எலெக்ஷனில் தான் அவங்கள பார்க்கலாம். முதல் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சா அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சுன்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சொத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அதிபதியாக அவர்களை பார்க்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ கொள்ளை. அப்போ அந்த ஆட்களை அப்போதான் பார்க்க முடியும். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஆட்சி நடத்தும் போது அந்த அரசியல் பிரபகண்டாவில் ஜனங்களுக்கு அந்த அரசியலில் பொருட்கள் கொடுப்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது, கருணாநிதி டிவி கொடுத்தா ஜெயலலிதா புடவை கொடுப்பாங்க,
ஜெயலலிதா புடவை கொடுத்தா அப்புறம் கருணாநிதி ஒரு மூட்டை அரிசி கொடுப்பாரு. இப்படி மாத்தி 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 ஜனங்கள் என்ன செய்வாங்க, இவங்க 50 சென்டிமீட்டர் டிவி கொடுத்தா அவங்க 60 சென்டிமீட்டர் கொடுத்தா டைன் அந்த பக்கம் சாய்ந்துருவாங்க. ஜனங்களுடைய புகழ்ச்சி அப்படியாக மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்கிறோம். தாவீது வெற்றியை கண்டான் என்று சொன்ன உடனே ஜனங்கள் பாட ஆரம்பித்தார்கள். இந்த பாடலின் அந்த அப்படியே புகழ்ச்சியின் மத்தியில் something has happened. Hallelujah. நான் வேற எங்கேயும் இந்த இடத்துல இவனுடைய பயத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ தாவீது மரணத்தின் பயத்தை, கோலியாத்துக்கு முன்னால மரண பயம் இல்லாதவன் இப்பயா சவுலுக்கு பயப்பட வேண்டும். அப்போ இந்த புகழ்ச்சியின் மத்தியிலே, மனுஷ புகழ்ச்சியின் மத்தியிலே, நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை மனுஷ புகழ்ச்சியில் நடத்தப்படும் என்று சொன்னால் dangerous life. Hallelujah. When people appreciate us, we feel good. When people don't appreciate us, we don't feel good. That is a dangerous life, because you need to have confidence yourself. மத்தவங்க சொல்லி சொல்லி எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். My life is not worth I don't value my life up against people's comments. ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. நானே. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு இப்போ தாவீதுவினுடைய வாழ்க்கை நடந்தது என்ன, அப்படியே மனித புகழ்ச்சியில மயங்கி இருந்தவன் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, பயம் வந்தது. மரணத்தின் பயம் இவனுக்குள்ளே வந்து விட்டது. இந்த பயம் அவனை 5 காரியம் செய்ய வச்சுச்சு. முதலாவது என்ன, அவனுக்குள்ளே இருந்த மரண பயம் அவனை ஓட வச்சுச்சு. வேகமா சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள போக விரும்புறேன். பயந்தவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்தில் அவர்களால் இருக்க முடியாது, பயம். அவர்களுக்குள் எதை பார்த்தாலும் பயம். ஆகவே அவர்களால் நிம்மதியாக, ஆறுதலாக, அமைதியாக அவர்களால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் பயம் அவர்களை ஆட்டுகிறது. நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்திற்காக, பயத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்காக நான் ஜெபித்து அவருடைய குடும்பமா இருந்தாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பயத்தின் ஆவியை விரட்டி, பிசாசை விரட்டி ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை பட்ட பாடு அதை பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்கிறது. பயம் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவோம். இரண்டாவது வசனத்தில் 21 அதிகாரம் 1 சாமுவேல் வாசிக்கும் போது தாவீது இங்கே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். பொய் சொல்ல ஆரம்பித்தவன், அதாவது நல்ல கவனிக்க, தாவீதோ சவுலுடைய துரத்துதலுக்கு மரணத்தின் பயத்தினாலே ஓடி வந்து இப்பொழுது அவன் ஒரு பாதுகாப்பின் இடத்திற்காக ஆசாரிய வீட்டிற்கு வருகிறான். இதை சொல்லும் போது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நமக்கு பயம் வந்தாலும் சரி, நமக்கு வியாதிகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, the first call of place should be the place and the presence of God. Hallelujah. ஆண்டவருடைய வீடு. அப்ப தாவீது அதை கரெக்டா செஞ்சான், வேற எங்கேயுமே போகல. அவன் தேவனுடைய ஆசாரிய வீட்டிற்கு ஓடி வந்தான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் இங்க வந்தா கர்த்தர் என்னை பாதுகாப்பார். Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தருடைய வீட்டிற்கு வரும்போது, என் தேவனை சார்ந்து இருக்கும்போது உனக்கு தீங்கு வருவதே இல்லை. கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் தீங்கை உனக்கு வருஷிக்க பண்ணுகிறது இல்லை. தாவீது அதை கரெக்டா செஞ்சான். ஆசாரிய வீட்டுக்குள்ளே போய்விட்டான். ஆசாரிய வீட்டுக்குள்ள போனா இப்போ அவன் சொல்ற கதையெல்லாம் பொய் கதை. என்ன பொய் கதை? தாவீது சொல்றது என்ன? சவுல் தான் என்னை யுத்தத்திற்கு அனுப்பி இருக்கிறார். நீங்க போய் வாசித்து பாருங்க. தாவீது தான், சவுல் தான் என்னை யுத்தத்திற்கு கதை பயங்கரமா கதை விடுறான். ஹல்லேலூயா. பொய்யுக்கு மேல போய் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, அவ்வளத்தையும் கதை விட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ பயம் அவனை பொய் சொல்ல வச்சது. 21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது பயந்த பொழுது அவனுக்கு அகோர பசி ஏற்பட்டது. எப்படி பயத்துக்கும் பசிக்கும் என்ன சம்பந்தம்? நான் எத்தனையோ பிசாசு பிடிச்சவர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று, அந்த பிசாசு அந்த ஆளை பட்டினியாக வச்சிருக்கும். சாப்பாடு தண்ணி உள்ளேயே இறங்காது, அவ்வளோ தூரத்துக்கு போட்டு கொடுமைப்படுத்துவான். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு சொன்னா, சாப்பாடு அவர்கள் தெய்வமாக மாறிவிடுகிறது. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்ப தாவீது இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறான். அவன் அகிமலை கிட்ட போய் கேட்கிறான், ஐயோ எனக்கு அகோர பசி, எனக்கு சாப்பாடு கொடு. உள்ள வந்த கையோட இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எதுக்கு வந்தேன்னு தெரியல. ஆனா அகிமலை கரெக்டா கேட்கிறான், நீ வரும்போது தனியா வந்திருக்கிறியே, உன் கையில பட்டயத்தை பத்தி பின்னால சொல்றேன், இப்ப நீ யுத்தத்துக்கு வந்த மாதிரி உனக்கு தெரியலையே. தாவீது அதெல்லாம் சொல்லி மறைச்சிட்டு, அதெல்லாம் சவுல் தான் அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போய் கதை சொல்லிட்டு இருக்கும் போதே
பசி அவனால தாங்க முடியல. அவன் கேட்டது 5 அப்பம். ஹல்லேலூயா. இந்த 5 அப்பத்தினுடைய குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது it is equivalent to கிட்டத்தட்ட today's food, it is equivalent to about 7 to 8 pizzas, full family size pizzas. சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ இவன் அகோர பசி, அவனுக்கு ஏற்பட்ட அவன் இருதயத்தில் உண்டான பயத்தினால் சரீரத்தில் பசி அகோரப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தின் வியாதிகள், சரீரத்தின் பாடுகள், இட் இஸ் கனெக்டட் டு அவர் ஸ்பிரிட். many people don't realize that. hallelujah. ஆகவே அந்த பயத்தின் ஆவி அவனுக்குள்ள போச்சுன்னு சொன்னா பசியும் போயிடும். சரி, அகோர பசி உண்டாச்சு அவனுக்கு. 4வது, இந்த தாவீது சவுலாலே துரத்தப்பட்ட பொழுது அவனுக்கு யாரை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம். 7ஆம் வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். தேங்க்யூ. 7:21. இவன் யாருன்னா சவுலுடைய ஆளு. இவன் சவுலுடைய ஆளு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன், ஷெப்பர்ட் பாய். அவன் அங்க போய் அவன் தடைப்பட்டு அப்படின்னு சொன்னா he is a prisoner. அவன் கைதியாக ஆசாரியனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறான். ஏதாவது தப்பு பண்ணிட்டான், அதனால கைதியாக அவனை வச்சிருக்கு. இவனை கண்டும் பயம். யாருக்கு? சவுலை கண்டு பயந்து ஓடி வருகிறவன். இப்ப தாவீதுக்கு ஆசாரிய வீட்டில் பயம் ஏன்? அவன் பயம் நீக்கப்பட்டு மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும்படியாகத்தான் ஆசாரிய வீட்டிற்குள்ளே நுழைந்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ இவனுக்கு ஏன் பயம் வர வேண்டும்? இவன் சவுல் இல்லையே. அவன் சவுலின் ஆளாக இருந்தாலும் அவன் கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறானே. தாவீதுக்கு என்ன பயம்? அவனை கண்ட உடனே தொடர்ந்து ஸ்டோரியை தப்பு தப்பா சொல்றான், வாய வளர்றான். அகிமேலெக் கேட்கிறான், கையில பட்டயம் இல்லையா? அவனை இவன் சொல்றான், பட்டயம்லாம் அதெல்லாம் கவலைப்படாத, வெளியில் ஆட்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதெல்லாம். அப்போ உன் கையில பட்டயம் இருக்குதான்னு கேட்கிறான். அப்பதான் அந்த பட்டயத்தை, கோலியாத்தை கொண்ட பட்டயத்தை எடுத்து தாவீதுடைய கரையிலே அகிமேலெக்கு கொடுக்கிறான். சரி, அதை பத்தி விளக்கத்தை பின்னால சொல்றேன். அப்போ 4வதாக, பயந்தவன் எல்லாவற்றையும் குறித்தும் பயப்படுகிறான். அப்ப நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சிலர் பார்த்திருக்கீங்களா, ஒரு காரியத்துக்கு பயப்படுவாங்க, அந்த பயம் அவங்களுக்குள்ள விளைஞ்சு 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 எதை பார்த்தாலும் பயம். சின்னதோ பெருசோ நடுத்தரமோ, ஆளை கண்டா பயம், பணத்தை கண்டா பயம், எதை கண்டாலும் பயம். அப்ப தாவீதுக்கு ஒரு காரணத்தின் பயத்திலிருந்து ஓடி வருகிறான். இப்ப எதை கண்டாலும் அவனுக்கு பயம். அப்படிதான் செய்ய பயத்தினுடைய விளைவு அது. 5வது 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, fear robbed David's courage and strength and lived in pretension. அவன் தாவீது இப்போ பயந்ததுனால 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய பலனும் அவனை விட்டு போச்சு. அவனுடைய தைரியம், கோலியாத்துக்கு முன்னால நின்ன தைரியம் என்ன ஆச்சுப்பா? இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்திலே பலமுறை வாசிக்கும் போது அவருடைய ஜெயத்தை குறித்தும் வாசிக்கிறோம், அவருடைய தாழ்வை அல்லது வீக்னஸஸ், அவருடைய பலவீனத்தை குறித்தும் வாசிக்கிறோம். அப்போ ஜெயத்திலிருந்தும் பாடம், பலவீனத்திலிருந்தும் நமக்கு பாடம் ஆண்டவர் கற்று தருகிறார். இப்போ 5வது பயந்துரு. இப்போ இந்த பயத்துல அவனுக்கு பலன் போச்சு, அவனுக்கு இருந்த தைரியம் போச்சு, அவன் சொல்றதெல்லாம் உளறி தள்ளுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் ரொம்ப கொடூரமானது. இந்த பயம் சில நேரத்தில் நம்மை ஆட்டும் போது நம்ம என்ன பேசுறோனே சில நேரத்தில் என்னமே தெரியாது. தாவீது அப்படிதான் உளறி தள்ளுறான். அப்போ அவன் சொல்றது எல்லாமே பிரிட்டென்ஷன். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே மாய்மாலமாக காணப்பட்டது. அது எதுலுமே உண்மை இருக்கவில்லை. சரி, இப்ப அகிமேலெக் இவனுக்கு என்ன செய்யறான்? 2வது இஸ்ரவேல் ஜனத்திற்கு 2வது ராஜாவாக மாறப்போகிற தாவீதுக்கு அகிமேலெக் ஆகிய இந்த ஆசாரியன் செய்தது என்ன? 3 காரியம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தர் உங்களை இந்த ஆறுதலின் வசனங்களுக்குள்ளே பேசும் ஏதோ இன்னொரு செய்தி ஆண்டவர் பேசுறாரு, பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு கேட்காம, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு நீ பேச போறீரு, இந்த வாக்கு தத்தத்தை எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அகிமேலெக் தாவீதுக்கு செய்த அந்த அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் இன்று நடக்க அது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இப்பொழுது அகிமேலெக் தாவீதினிடத்திலே 3 காரியத்தை செய்கிறான். 1, தாவீது வீட்டிற்குள்ளே நுழைந்த பொழுது அகிமேலெக் அவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். The shelter and the protection was given to David unconditionally. தாவீது அகிமேலெக்குடைய வீட்டிற்குள்ளே போன் பண்ணி வரல, அல்லது யாருக்குனே ஆளை சொல்லி விட்டு வரல. அவன் டைரக்டா உள்ள போனான்.
அவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுபோல நமக்கென்றும் ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. அகிமெலேக்குக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு சில காரியங்களை சொல்லி தொடர்ந்து அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். கர்த்தர், நீ பயந்திருக்கும் போது, நீ பிரச்சனையில் இருக்கும் போது, நீ போராட்டத்தில் காணப்படும் போது, நீ குழப்பத்தின் சிந்தையில் நீ காணப்படும் போது, என் தேவன் உன்னை அழைக்கிறார். என்ன அழைப்பு? என் பாதுகாப்புக்குள்ளே வா. ஹல்லேலூயா. என் செட்டைக்குள்ளே வா, என் ஆறுதலுக்குள்ளே வா. நான் உன் பயத்தை நீக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து, பழையபடி நீ எப்படி இருந்தாயோ அதே தைரியத்தை உனக்கு தந்து உன்னை நான் உற்சாகப்படுத்தி உன்னை தொடர்ந்து பயணம் பண்ண செய்வேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு திருவுளம் பெற்றுகிறார். ஆகவே முதலாவதாக தாவீதுக்கு இருப்பிடம் கொடுத்த இந்த அகிமெலேக்குக்கும், அகிமெலேக்கு யார்? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இன்னொரு மொழியில சொல்லப்பட்டிருக்கிற பிரதான ஆசாரியன் சொல்லி, தமிழ்ல ஆசாரியன் சொல்லி இருக்கு. நமக்காக ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, அதுதான் இயேசு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கடகடன்னு சொல்றேன். அகிமெலேக் தாவீதுக்காக மரிக்கவில்லை, ஆசாரியன் தான். ஆனால் தாவீதை பாதுகாக்கும்படி அகிமெலேக்கு சாகவில்லை. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவோ நமக்காக சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து நமக்காக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது. இரண்டாவது, இந்த அகிமெலேக்கு தாவீதை கண்டவுடனே அவன் பயந்தான் அல்லது அவனுக்கு அகிமெலேக்கு தாவீதை கண்டவுடனே அவனுக்கு அதிர்ச்சி வந்தது. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவோ இன்றைக்கு அவர் எதை கண்டும் அதிர்ச்சி அடைய மாட்டார். ஹல்லேலூயா. எதை கண்டாலும் அவருக்கு அதிர்ச்சி இல்லை, அவருடைய வாழ்க்கையில பயமே இல்லை. இரண்டாவது. மூணாவது, அகிமெலேக்குக்கு ஆசாரியனாக இருக்கிறதுனால ஒரு ஆசாரியனுக்குரிய வரங்கள் கிருபைகள் அவனுக்கு இருக்க வேண்டும். உதாரணமா ஒரு அக்கௌண்டன்ட்ட போனா அவருக்கு நம்பர்ஸ் கரெக்டா தெரியணும். ஒரு டிரைவர் நம்பி கார்ல ஏறினா கரெக்டா ஒரு ஓட்ட தெரியணும். ஹல்லேலூயா. ஆகவே அதுபோல இந்த ஆசாரியனுக்கு அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளில் ஒன்று முக்கியமாக இருக்க வேண்டும், அதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட். தாவீது பகுத்தறிவின் ஞானம். தாவீது அவனுடைய வீட்டிற்கு வந்த உடனே தாவீது பொய் தான் சொல்றான், இவன் மாயமாலத்தை சொல்றான் அப்படிங்கிறதே அவன் பகுத்தறிவின் ஞானத்திலே அவனால் பிக்கப் பண்ண முடியல. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவோ எல்லா காரியத்தையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவர் விசேஷமான பகுத்தறிவின் ஞானமுடையவர். அவர் இந்த பூலோகத்தில் 33 ஆண்டுகள் ஜீவித்த பொழுது 3 ஆண்டுகள் ஊழியத்திலே பரிசேயர்கள், சதிசேயர்கள், யூதர்கள் ஆலயத்திலே வேதத்தை நன்றாக படித்தவர்கள் உட்கார்ந்து இவரை கேள்வி கேட்டு வாயை திறந்து கேள்வி கேட்பதற்கு முன்பதாகவே அவருடைய சிந்தையில என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இயேசு நன்கு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அகிமெலேக்காகிய ஆசாரியனுக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். கரெக்டா அறிந்திருக்கிறார். அடுத்தது, நீங்கள் தொடர்ந்து 21 அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேல்ல அகிமெலேக்கு கிட்ட போய் தாவீது கேட்கும் போது, கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, 5 பிரெட் கொடு அப்படின்னு கேட்கும்போது இந்த அகிமெலேக்கு சொல்லுகிறான், என்னுடைய வீட்டில் அவ்வளவு சாப்பாடு இல்லை, சாப்பாடு சாதாரணமான சாப்பாடே இல்லை. ஒரு சாப்பாடு இருக்குது, அப்போ இருக்குது. அது என்ன தெரியுமா? என் தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட சமூகத்தப்ப மேசை அல்லது சமூகத்தப்பம். அந்த அப்பம் மாத்திரம், அது ஆண்டவருக்கென்று வைத்தது, ஆண்டவருக்கென்று படைத்தது. அந்த அப்பம் இதனுடைய பின்னணியத்தின் பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அது என்னவென்று சொன்னால், இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையிலே விசேஷமாக ஆசரிப்பு கூடாரத்தில் சமூகத்தப்ப மேசை இருந்தது. தேவனுடைய ஆலயத்திலும் சமூகத்தப்ப மேசை இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த சமூகத்தப்ப மேசை பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பத்தை கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு நாளும் புதுசா கொண்டு வந்து வைக்கணும். ஜனங்கள் பலி செலுத்த வரும்போது அவர்கள் ஆடுகளை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் அப்பத்தை வைக்க வேண்டும் என்று அவர்கள் அப்பம் சுட்டு கொண்டு வருவார்கள். அந்த அப்பத்தை ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ வாங்கி கொண்டு போய் அது சமூகத்தப்ப மேசையில வைக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அது ஆண்டவருடைய சமூகத்தின் ஒரு பழக்கமாக காணப்பட்டது. ஆனால் இங்கே
அகிமெலேக்குடைய வீட்டிலே அப்பம் அதிகமாக இருக்கவில்லை. அந்த சமூகத்தப்ப மேசை யாரும் சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து வச்சிடணும். ஆசாரியன் லேவியர்கள் மாத்திரம் அதை அவர்கள் புசிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், கொண்டு போக வேண்டும். அதுபோல இங்க அகிமெலேக்குடைய வீட்டில் அப்பம் நிறைய இருக்கல. என்ன நடந்துச்சு? சவுலுடைய ராஜ்யத்தில் ஆரம்ப கட்ட காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறதும், ஆண்டவரை தேடி வருகிறதும், ஆண்டவருக்கு அப்பம் கொண்டு வருகிறதும், ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதும் அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். சவுல் பாவம் செய்ய பாவம் செய்ய பாவம் செய்ய, ஜனங்களும் பாவம் செய்ய பாவம் செய்ய பாவம் செய்ய ஆண்டவரை தேட மறந்தார்கள், பலி செலுத்த மறந்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்கு அப்பத்தை கொண்டு வர மறந்தார்கள். ஆகவே ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள் பசியினால் வாடினார்கள். ஆகவே தான் அகிமெலேக்குடைய வீட்டிலே அப்பம் அதிகமாக இருக்கவில்லை. யூசுவலா அந்த வீட்டில் அப்பம் நிறைய இருந்திருக்கணும். ஏனென்றால் சவுலுடைய பாவம், ஜனங்களுடைய பாவம். அதுபோலதான் மேல நாடுகள் இருக்கிறது. நான் இதை வாசிக்கும் போது நம்ம வாழ்ற ஆஸ்திரேலியா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆண்டுடைய சமூகத்தை, அப்பத்தை பற்றியும் கர்த்தருடைய இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பற்றி சொல்லும்போது ஜனங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவ காரியத்திற்கு வறட்சி. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அந்த வறட்சியை போக்குவதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே வறட்சியா இருந்தா எப்படி இந்த தேசத்தில் இருக்கிற வறட்சியை நம்மால் நீக்க முடியும்? கர்த்தர் நம்மை கொண்டு அந்த வறட்சியை நீக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை இன்றைக்கு அதற்கென்று உன் எல்லைக்குள்ளே ஊழியத்தின் அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, அப்போ அகிமெலேக்குடைய வீட்டில் அப்போ அவ்வளவு இருக்கல. அப்ப தாவீது சாப்பாடு கேட்கிறான். சரி, அப்போ அகிமெலேக் சொல்றான், இப்ப சூடா அப்ப வச்சிருக்குது, அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மட்டும் உனக்கு தாரேன். அப்ப அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கிற தாவீது கட கட கடன்னு சாப்பிடுகிறான். அகிமெலேக்குடைய வீட்டிலேயோ அப்பத்திற்கு குறைவு இருந்தது. என்னுடைய பிரதான ஆசாரியனை இயேசுவோ இந்த பூலோகத்தில் ஜீவிக்கும் போது சொன்னார், நானே ஜீவாப்பம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த அகிமெலேக்குடைய வீட்டில் புதுசா ஜனங்கள் கொண்டு வந்து வச்சாதான் அப்பம் இருக்கும். ஆனா இயேசுவுக்கு யாரும் கொண்டு வர தேவையில்லை, அவரே ஜீவாப்பம். ஹல்லேலூயா. அவர் ஜீவ அப்பமா இருக்கிறபடினால் தான் அந்த சிறு பையன் 5 அப்பத்தை 2 மீனை அவர் கையில கொண்டு வந்த உடனே அந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த அப்பம் அது அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜீவ அப்பமாகிய பிரதான ஆசாரியன் நம்முடைய இயேசு. கோலியாத் ஆயுதத்தை தாவீதுக்கு கரங்களிலே அகிமெலேக்கு கொடுக்கிறான். கீழே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 7, 8, 9 வசனங்களிலே அந்த ஆயுதம், பட்டயம், தாவீதை கொன்ற பட்டயம். அது யாருடைய பட்டயம்? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். தாவீது கோலியாத்தை கொல்றான். கோலியாத்தை கொன்ன உடனே தாவீது பட்டயத்தை வச்சு கொல்லல, கல்லை வச்சு கொன்றான். கோலியாத்து கீழே விழுறான். கோலியாத்தின் கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து அவன் சிரசை வெட்டுகிறான், அவனுடைய கழுத்தை விட்டு தலை எடுக்கிறான். அப்போ இது கோலியாத்தின் பட்டயம் இப்போ தாவீதுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. எப்படி தாவீது இதை அவன் மிஸ் பண்ணான்? அவன் கையில் இருக்க வேண்டியது ஜெயத்தின் சின்னம். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரேலுக்கு போறோம், ஈஜிப்டுக்கு போறோம், நமக்கு அடையாளத்துக்காக போட்டோ எடுத்துட்டு வரோம், அங்கே உள்ள சூவினியர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். அப்போ யாராவது நம்மளை பார்த்து கேட்டா, ஓ அமெரிக்காவுக்கு போனீங்களா? எஸ், திஸ் இஸ் ட்வின் டவர். ஹல்லேலூயா. நீங்க மலேசியா போனீங்களா? திஸ் இஸ் ட்வின் டவர். நீங்க இஸ்ரேல் போனீங்களா? திஸ் இஸ் பெத்லஹேம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். தாவீதுக்கு கோலியாத்தின் பட்டயம் ஒரு ஜெயத்தின் சின்னமாக அவன் கையில் இருந்திருக்க வேண்டும். எப்படி அகிமெலேக்கு கைக்கு வந்துச்சு? கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போ தாவீது இந்த ஜனங்களுடைய புகழ்ச்சியிலே அவன் பயத்தை வரவச்சது மாத்திரமல்ல, அவனுடைய கையில் இருந்த பட்டயத்தையும் தவறவிட்டான். இப்ப அந்த பட்டயம் அவனுக்கு திரும்ப கையிலே கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தின் பட்டயம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது, அகிமெலேக்கு கொடுத்தான். ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியனோ நமக்கு கையில ஒரு பட்டயம் கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. கோலியாத்தின் பட்டயமோ ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமோ என் இயேசுவின் ரத்தம் நிறைந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இப்படி நான் வித்தியாசத்தை அகிமெலேக்குக்கும் ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனாக இயேசுவுக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பம், அகிமெலேக் தாவீதுக்கு அப்பத்தை கொடுத்தான். நீங்கள் இயேசு இந்த சூழ்நிலையை மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 3 சுவிசேஷங்களிலும் தாவீது இங்கே இந்த அப்பத்தை சாப்பிட்டதை பற்றி இயேசு அங்கே சாபத் நாளிலே சொல்லி காண்பிக்கிறார். அங்கே சாபத் நாளில் அங்க உள்ள
பரிசேயர்கள் சதிசேயர்கள் கேட்கிறாங்க, என்ன இயேசுவே இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். மத்தேயு 12:2-5, மார்க் 2:28-24-28, லூக்கா 6:2-5, இந்த மூணுலயும் ஒரே சம்பவத்தை இயேசு சொல்லுகிறது நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆண்டவர் இந்த தாவீது சாப்பிட்ட இந்த அப்பத்தின் காரியத்தை அங்க சொல்லி காமிக்கிறார். அப்ப அவனெல்லாம் கேட்கிறாங்க, சாபத்துல சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நாங்கள் இஸ்ரேலில் இருக்கும்போது வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே நார்மலா பிரெட் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஒரு யூத ஹோட்டல்ல பண்ண அட்டூழியம் இருக்குதே, ரொம்ப அநியாயம். ஹல்லேலூயா. நான் தங்கியிருந்த அந்த அறையில பக்கத்தில் ஒரு அறை வந்து ஜூஸ். நான் யூதர்களை போய் பார்த்து பழகினதில்லை, ஆனா இப்படி இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. நான் யோசித்தது, பாவம் ஜனங்கள் எவ்வளோ அடிமைத்தனத்தில் போயிருக்காங்க, அவங்க கொஞ்சமா திருந்திருப்பாங்க அப்படி சொல்லி யூதர்களை பற்றி உள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தோம்ல, கர்த்தர் அடிச்சது சரிதான், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான இருந்தாலும் அது எனக்குரிய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். என் பக்கத்து ரூம்ல ஒரு சின்ன பையன், 2 வயசு இருக்கும் இல்லை 2.5 வயசு இருக்கும், வெளியே வந்தான். ரூம் விட்டு வெளியே வந்தான். நான் என் ஜோர்டனை கையில் வச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவனுக்கு சுகம் இல்லைன்னு வெளியே வச்சுட்டு இருந்தேன். தம்பியை பார்த்து, என் மகனை பார்த்து அப்படின்னா, உடனே நான் சின்ன பொடி பையன், யூதன் பையன், நான் அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தை அப்படின்னா நான் ஓடி போயிட்டான் ரூம்குள்ள. இது ஒரு சம்பவம். நம்ம பிரதருடைய மகன் கொஞ்சம் தாகமான, அவங்க கூட உட்காந்து நம்ம சாப்பிடப்படாதான், நம்மளாம் தீட்டு உள்ளவர்கள், அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், சுத்தமானவர்கள். அப்போ சாபத்து நடக்கும்போது வேற யாரும் உள்ளவர்கள், யூதர் மட்டும்தான் உள்ளவர்கள். அப்போ அவங்க மேலே சாப்பிட்றாங்க, நாங்கள் கீழே அறையில் சாப்பிட்டு இருக்கோம். இந்த சின்ன பையனுக்கு தாகம், தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அறைக்குள்ளே உள்ளே போயிட்டான். சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அந்த யூதரில் ஒருத்தன் பெரிய ஆள், இங்கெல்லாம் முடி நீளம் வச்சு தட வச்சு ஓடி வந்து அந்த பிள்ளைய விரட்டி விட்டான். விரட்டி இதை கேட்டமோ என் இதயத்தில் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். இந்த ஜனங்கள் திருந்தவே இல்லை. அது மட்டும் இல்லை, அது சாபத்து நாளாக இருந்ததுனால, நாட்களாக இருந்ததுனால, பிரதர் ரயன் என்ன பண்ணார், ஏதோ ஒரு பிரெட்டு, நார்மல் பிரெட்டு கொண்டு வந்து அவர் டேபிளில் வச்சு, நாங்கள் கொடுத்த பிரெட்டு வாயிலே வைக்க முடியாது, ஏன்னா புளிப்பில்லா அப்பம் அது. அப்போது அந்த பிரெட்டை கொண்டு வந்து டேபிளில் வச்சு சாப்பிட்டு இருந்தார். ஒருத்தர் எழும்பி வந்து மெனக்கட்டு இந்த பிரெட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சு பின்னில் போடுற வரைக்கும் விடவே இல்லை. நல்லா கவனிக்கணும். அவன் சாபத்து கடைபிடிக்கிறான்னு சொன்னா நம்ம எது கடைபிடிக்கணும், தேவையில்லையே. நம்ம ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முடிஞ்ச கதை. நாம் இயேசுவுக்குள்ளே அவை எல்லாவற்றையும் நிறைவாக நாம் வாழ்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதற்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களுக்குள் இருந்தே அந்த தான் என்ற பெருமை, அந்த அகங்காரம் இன்னும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போன அந்த பாடுகளின் கஷ்டங்கள் அது சரிதான், ஏன்னா ஆண்டவர் போடுற அடி சரிதான். அப்போ அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இயேசு இந்த சாபத்து நாளில் அவர் அற்புதம் செய்கிறாரு, பல காரியங்கள் அந்த சாபத்தினுடைய முறைமைகளை முறிக்கிறார். அப்போ பரிசேயர்கள் கேட்கிறாங்க, என்ன இப்படிலாம் இருக்குது? ஒன்னு ஆண்டவர் இந்த தாவீது இந்த 21ஆம் அதிகாரத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் பின்னணியதாக உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அப்பம் என்று சொன்னால் என் இயேசு நமக்கு தருகிற அப்பம் எது? நமக்கு திரும்ப கர்த்தருடைய வசனத்திற்கு நான் வர விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கென்று சூடா அவருடைய பிரசன்னத்தில் வைத்த அப்பத்தை நமக்கு அனுதினமும் தருகிறார். இந்த வேதம் எப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறதோ அதுபோல இந்த வேதம் நமக்கு ஆகாரமாகவும் இருக்கிறது. இந்த அப்பம் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட பிரசன்னமுள்ள தேவ ஆசீர்வாதம் அப்பமாக காணப்படுகிற இந்த காலை வேளையிலும் இந்த அப்பத்தினாலே உங்களை கர்த்தர் போஷித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ வசனத்தினாலே உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே ஜீவன் வருகிறது. எப்படி தாவீது இந்த அப்பத்தை சாப்பிட்டு திரும்ப தைரியப்பட்டு பலப்பட்டு அவன் பயம் நீக்கப்பட்டு தன்னுடைய பிரயாணத்தில் அவன் திரும்ப தொடர்ந்து போனானோ, அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயமாய் வாழ, தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வாழ, தொடர்ந்து ஜெயமாய் வாழ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டு உன் கரத்தில் ஒரு அப்பத்தை, ஜீவ அப்பத்தை, ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசன்னம் நிறைந்த அப்பத்தை உன் கைகளிலே கர்த்தர் இன்றைக்கு சாப்பிடும்படி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அள்ளிக்கொள், சாப்பிட்டுக்கொள். தைரியமும் பலனும் அபிஷேகமும் தேவ கிருபையும் இன்றைக்கு உனக்குள்ளே பெருக போகிறது. அதுதான் இந்த அப்பத்தை விளக்கம். ஹல்லேலூயா. அப்ப அகிமலேக் தாவீதுக்கு அப்பத்தை சூட கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு அப்பம் குறைவாக காணப்பட்ட நேரத்திலும் இந்த தாவீதுடைய பசி நீக்கும்படி அவன் தன்னிடத்தில் இருந்த தேவ சமூகத்தின் அப்பத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. மூணாவது, இது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
கோலியாத்தினுடைய பட்டயம் அகிமெலேக்கினுடைய கைகளில் இருந்தது. இந்த தாவீது இப்பொழுது யுத்தத்திற்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டான் பார்த்தீங்களா. அதனால இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக கோலியாத் அகிமெலேக்கிட்ட கேட்கிறான், எனக்கு ஒரு ஆயுதம் வேணும், எனக்கு ஒரு பட்டயம் வேணும், உன்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அகிமெலேக் சொல்றான், நீ கோலியாத்தை கொண்ட அந்த பட்டயம் என் கையில் தான் இருக்குது, வேணுமா எடுத்துக்கோ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பட்டயமும் திரும்ப தேவனுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய கரங்களிலே அப்பமாகிய வசனத்தினால் நம்மை போஷித்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை நம்முடைய கரங்களிலே திரும்ப கொடுத்து, போ மகனே, ஹல்லேலூயா, நீ உன் வாழ்க்கையின் பயணத்திலே நீ திரும்ப இரண்டாவது இஸ்ரவேலின் ஜனத்தின் ராஜாவாக மாற்றி உன்னை சிங்காசனத்தில் அமரச் செய்கிற வரைக்கும், நீ அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்து நீ சிங்காசனத்தில் உட்கார நாள் வரைக்கும் அநேக நாட்கள், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள் அதிலே காணப்பட்டாலும் உன்னை நிச்சயமாக சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன். இப்பொழுது உன் கையில் இருக்கிற பட்டயத்தோட போ. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பட்டயம் எதற்கு அடையாளம்? வெற்றியின் சின்னமாக தாவீதுக்கு காணப்பட்டது. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் கையில் வெற்றியின் சின்னத்தை திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஏதாவது ஒரு சூழ்நிலையினாலே தாவீது அந்த பட்டயத்தை இழந்தது போல அவன் இழந்திருந்தான், நீங்களும் இழந்திருந்தால் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே திரும்ப உன் கையில் ஜெயம் என்கிற பட்டயத்தை உன் கரைகளில் வைக்க விரும்புகிறார். அது தேவ வாக்குத்தத்தத்தின் வடிவத்தில் வருகிறது, கர்த்தருடைய வசனத்தின் வடிவத்தில் வருகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, அகிமெலேக் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை போஷித்தான். அவனுக்கு கைகளிலே கோலியாத்தை கொண்ட பட்டயத்தை திரும்ப கொடுத்து, போ மகனே, நீ நிச்சயமாக ராஜாவாக மாறுவாய் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உனக்குள்ளே கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை தருகிறார். தீங்கு உன்னை அணுகுவதில்லை, எந்த ஒரு தீட்டும் உன்னை அணுகுவதில்லை. என் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய். இரண்டாவதாக, உனக்கென்று அப்பம், ஜீவ அப்பமாகிய இயேசு உனக்கென்று பிற்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். மூன்றாவதாக, பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை, பட்டயமாகிய ஜெயத்தின் சின்னமாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உன் கைகளிலே கொடுத்து, மகனே தொடர்ந்து பிரயாணப்படு, மகளே தொடர்ந்து பிரயாணப்படு, ஜெயம் உன்னுடையது, சிங்காசனத்தில் நிச்சயம் வருவாய், கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. மகிமை நிறைந்த பிதாவே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு நீர் பேசினபடினால் உமக்கு நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக நீர் இன்றைக்கு பேசினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை நாங்கள் செய்தி என்று கேட்டுவிட்டு போகாதபடி இந்த வசனத்தில் விசுவாசம் வைக்க இது ஜனத்திற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பாதுகாப்பை கொடுத்து அவருடைய பயத்தை நீக்கி, எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சரி அவருடைய பயத்தை நீக்கி அவர்களுக்கு ஜீவாப்பமாகிய உம்முடைய ஆண்டவர் ஜீவனை நீர் கொடுத்திருக்கிற அந்த அருமையான வசனங்களை அவர்கள் கொடுத்து, அதே வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்து, ஜெயமாய் போ, நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயம் பெறுவாய், நீ நிச்சயம் சிங்காசனத்தில் அமருவாய், நீ பிரயாணம் பண்ணுகிற இந்த பிரயாணம் உனக்கு வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு தைரியப்படுத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவீது அகிமெலேக்கை கண்டு வீட்டை விட்டு போகும்போது அவன் தைரியப்பட்டு உற்சாகப்பட்டு போனான். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பரமபிதாவே, ஆமென், ஆமென். தயவுசெய்து எல்லாரும் எழும்பி நின்று ஆசீர்வாதத்தை பெறுவோமாக.